Hi guys, I'm Rajkumar. I am freelancer. Today videos நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து ஃபார் மந்த்துக்கு எனக்கு எவ்வளோ ரெவன்யூ கிடச்சிட்ருக்கு. ஸோ அதுக்கு பேக்கெண்டில் நானும் சரி என்னுடைய டீமும் சரி எப்படி பேக்கெண்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு நான் சொல்லி முடிக்க போகிறேன். சரிங்களா? இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 100% நான் கேரண்டி கொடுப்பேன். நீங்கள் என்றைக்காக இருந்தாலும் ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ எதுவும் கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. அதே சமயத்தில் எஃபெக்ட் போடாமல் ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாதுன்றது நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு வந்து 100% கிளியர் ஆகிடும். சரிங்களா? சரி, நம்ம டேரெக்டாக நம்மளுடைய டாபிக் உள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர், அதாவது ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $1030. நண்பா, ஒவ்வொரு வீடியோவில் நம்ம சொல்கிறது தான் கே போட்டிருக்கு அப்படின்னா அது 1000ல் வரும், எல் போட்டிருக்கு அப்படின்னா லட்சத்தில் போகும், எம் போட்டிருக்கு அப்படின்னா மில்லியனில் போகும். சரியா? நமக்கு வந்து அவ்வளோலாம் நம்ம போகலை, ஜஸ்ட்டு ஃபார் கே. அதாவது ஒரு நாளைக்கு $1030 நமக்கு வந்து ஃபார் டேவுக்கு வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? எஸ்டே, அதாவது நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா $456.87 வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட்டு 7 டேஸில் $456.87 வந்து கிடச்சிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும், லாஸ்ட்டு 7 டேஸ்க்கும் அதே அமௌண்ட்டு தான் இருக்குது, எஸ்டேவும் அதே அமௌண்ட்டு தான் இருக்குது. சொல்கிறேன், இப்போது திஸ் மந்தில் ஓவராலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா $4300 வந்து இருக்குது. சரியா? பேலன்ஸில் வந்து 00 இருக்குது, ஏன்னா அமௌண்ட் வந்து வித்ட்ரால் நடந்துடுச்சு. ஸோ கீழே பாருங்கள், லாஸ்ட் பேமெண்ட் எவ்வளோ வித்ட்ரால் வச்சுருக்கோம், $8609.66 வந்து வித்ட்ரால் வச்சுருக்கோம். ஓகேங்களா நண்பா? கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் 21 நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணிவிடுவாங்க. அதுலேருந்து 5 டேஸ் ஆகும். அதாவது 21 விட்டுருங்க, 22, 23, 24, மோர் தென் 25 நைட்டு ஏறிடலாம். அப்படிலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேவில் அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் டைம் ஜோன். ஓகேங்களா? தென் உங்களுடைய பேங்க்கோடைய பிரான்ச்சை பொறுத்துமே 1 or 2 டேஸ் முன்ன பின்ன ஏறிடும் அமௌண்ட்டு. ஓகேவா? சரி, இப்போது உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும், என் வீடியோஸ் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களும் சரி, தென் என்னுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க சரி, யாராக இருந்தாலும் ஓகே. நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, என்னுடைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஆன்லைனில் உண்மைக்குமே அந்த அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியுமானா 100% இதுக்கு நாம் கேரண்டி கொடுக்கலாம். கண்டிப்பாக முடியும். ஆனால் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் அவுட்டுன்றது ஒன்று இருக்குது நண்பா. கண்டென்ட் இருக்குது, எஸ்இஓ இருக்குது, பேக்லிங்க் இருக்குது. முக்கியமாக இது எதுவுமே இல்லாமல் நாமளும் வந்து ஆர்டிக்கல் போட்டுடலாம், நமக்கு இந்த அளவுக்கு ரெவன்யூ வரும், ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மற்றவங்க யாராச்சும் சொல்கிறாங்க அப்படின்னா யாரும் நம்ப வேண்டாம். ஏன் அதை அப்படி சொல்கிறேன்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், ஹார்ட் ஒர்க்கும் அதை எப்படி சொல்கிறது, செய்யாமல் $1 யாரையாச்சும் கொடுப்பாங்களா? ஸோ யோசிக்கணும்ல. இந்த இடத்த நீங்கள் மினிமமாக 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் எஃபெக்ட் போகிறதுக்கே நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் டைம் எடுத்துக்கும். 1.5 வருஷம் $1 கூட ப்ராஃபிட் நீங்கள் பார்க்காம ஒர்க்கிங் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்காக தான் வரக்கூடிய ரெவன்யூ வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். புரியுதுங்களா என்ன சொல்லுறேன்னு? எஃபெக்ட் போட ஸ்டார்டிங் ரெடியாக இருந்தால் மட்டும்தான் ஃப்யூச்சரில் அமௌண்ட் வருன்றது இந்த இடத்த நான் டேரெக்டாக சொல்கிறேன். சரியா? சரி, டாபிக்கில் வந்துடலாம். சரி, இப்போது ஃபார் டேவுக்கு $1000 அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன ஒரு வழி? அதாவது எனக்கு $1000 கூட வேண்டாம், ஃபார் டேவுக்கு $5, $10 வந்தால் போதும், மாதத்துக்கு ஒரு $100, $200 வந்தால் போதும், அது எனக்கு ஸ்டாண்டர்டாக வரணும் அப்படின்னா நண்பா, மறுபடியும் சொல்கிறேன், எந்த ஒரு பிளாட்ஃபார்மில் நம்ம ஒர்க் பண்ணாலுமே எஃபெக்ட் போட்டுகிட்டே இருக்கணும், டே டு டேட்டு அப்டேட்டடாக இருக்கணும். ஆன் தி வே நமக்கு வந்து ஒரு 300 ஆர்டிக்கல் நான் வெப்சைட்டில் போட்டுட்டேன், அதிலேருந்து 3 மாதத்துக்கு நான் ஆர்டிக்கல் போட எனக்கு டைம் இல்லை, ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கணும், முதல் இது நிறைய ரீசன் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு ஒன்ஸ் வந்து எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு நாளைக்கு நம்ம வேலை செய்கிற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு நாளைக்கு மினிமமாக 5-7 ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணுறதா இருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் ரெவன்யூ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிமமாக 7 ஆர்டிக்கல் வரைக்கும் பப்ளிஷ் பண்ணுறதா இருக்கும். ஓகேங்களா? ஒன்று, முக்கியமாக நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ஆர்டிக்கலுக்குமே மினிமம் பேக் லிங்க் வந்து 10,000 50,000 பேக் லிங்க் எடுக்கிறதா இருக்கும். 2, மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்இஓ வெரி இம்பார்ட்டன்ட். 4வதாக வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட்டோடைய குவாலிட்டி. இது 4 மட்டும் நம்ம ஃபர்தராக பார்த்து பண்ணிட்டாலே போதிகமானது. ரெவன்யூவுக்கு வந்து புஷ்அப்பாக ஆகும், வெப்சைட்டுக்கு வரக்கூடிய யூசர்ஸுமே ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். சரியா? சரி, இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேலே இந்த ஏர்னிங் செக்ஷன்ஸ் இருக்குல்ல, இந்த ப்ளூ கலர் பாக்ஸு, அது மட்டும் எப்படி பேக்கெண்டில் ஒர்க் ஆகுதுன்றது இப்போ பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு 1 ஹவருக்கு வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குங்க. நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது, எவ்வளோ ஆட் கிளிக்கு நடக்குது, எவ்வளோ பேஜ் ஆர்பிஎம் இருக்குது, எவ்வளோ சிபிசி இருக்குது, கரெக்டாக 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆகிடும்.
சரிங்களா. அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆகிடும். ஓகேவா. ஸோ அந்த விதத்தில் நமக்கு வந்து டுடே டாலர் $1 வந்தாலும் சரி, $10 வந்தாலும் சரி, அது எல்லாமே திஸ் மந்தில் எவ்வளோ இருக்குது, $4300. ஓகேங்களா. ஸோ அந்த $1000மே இந்த 4300 கூட ப்ளஸ் பண்ணி தான் ஓவராலாக 4300 காட்டுது. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, எல்லாமே அது மந்த் எண்டில் தான் வந்து ஆட் ஆகும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. அப்படி கிடையாது. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ டுடே இருக்கோ அது எல்லாமே திஸ் மந்தில் சேர்த்து தான் நமக்கு காட்டும். ஸோ அந்த விதத்தில் இந்த $1030மே திஸ் மந்தில், அதாவது இப்போ $3000 அந்த இடத்துல இருந்திருக்கும். இப்போ இந்த $1030 $4030 அந்தமாரி காட்டுது. கான்செப்ட் புரியுதுங்களா. ஸோ நீங்கள் அமௌண்ட் அதிகமாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இந்த இடத்த உங்களுக்கு 1 சென்ட் வந்திருக்கலாம், 10 சென்ட் வந்திருக்கலாம், $1 வந்திருக்கலாம். அதாவது கம்மியாகவும் பார்த்தாலுமே இது காமனாக இப்படி தான் ஒர்க் ஆகும். எல்லாருக்குமே இது காமனாக இருக்கும். ஆட்சன்ஸை கொண்டு வச்சுருக்கோம். சரியா. சரி, அப்போ எஸ்டர்டேவும் லாஸ்ட்டு 7 டேஸ் எப்படி ஒரு ஒன்றா மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நண்பா நல்லா புரிஞ்சுக்கணும். எஸ்டர்டே லாஸ்ட்டு 7 டேஸ்ன்றது ஜஸ்ட்டு ஃபார் அது ரிப்போர்ட், அவ்வளோதானா தவிர எப்போவுமே டுடே டாலர் வந்து நைட்டு 12 மணிக்கு மேலே ஆன உடனே என்ன ஆகும் அப்படின்னா, டுடேயில் இருக்கிறது வந்து எஸ்டர்டேக்கு ஆகிடும். புரியுதுங்களா. அப்போ லாஸ்ட்டு 7 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா அது எப்போவுமே வந்து அது 7 நாள் கணக்கு. புரியுதுங்களா. அது அதிகமாகவும் காட்டும், கம்மியாகவும் காட்டும். ஏன்னா ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒன்ஸ் தான் வந்து அப்டேட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். அது இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்குது. இது ஒன்று. அது இல்லாமல் இந்த டாலர் வந்து இப்போ லாஸ்ட் 7 டேஸில் காட்டுது அப்படின்னும் போது அது கன்ஃபியூஷன். அது வந்து இது ஒரே நாளே இப்போ $456.87 இருக்கு இல்லையா, அது வந்து அந்த லாஸ்ட்டு 7 டேஸ் கூட அப்டேட் ஆகும்போது கொஞ்சம் டைம் டிலேயாகவும் ஆகும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு. எப்போவுமே டுடே வந்து எஸ்டேக்கு மூவ் ஆகுதுன்னா எஸ்டேவும் லாஸ்ட்டு 7 டேஸும் கணக்கில் எடுத்துக்கவே கூடாது. அதை மாரி நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கணக்கு வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், மந்த் எண்டில் உங்களுக்கு பார்த்து கணக்கு போட்டாலும் கணக்கில் வந்து மிஸ்டேக் வந்துடும். எப்போயுமே டுடே வந்து எஸ்டேக்கு வருது அப்படின்னா கணக்கு எடுத்துக்கூடாது. லாஸ்ட்டு 7 டேஸும் 7 நாள் வந்து 1ஆந்தேதியிலேருந்து 1ஆந்தேதி நமக்கு டே 1 இருக்கும். ஆனால் 7 நாள் ரிப்போர்ட்டில் அங்கே கணக்கு காமிக்கும். இப்போ கான்செப்ட் புரியுதுங்களா. ஸோ கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க. எப்போவுமே எஸ்டேவும் லாஸ்ட்டு 7 டேஸும் கணக்கில் எடுத்துக்காதீங்க. சரியா. சரி, இப்போது நமக்கு இந்த டுடேவில் மட்டும் ஃபார் டேவுக்கு $1000 அச்சீவ் பண்ணியிருக்கோம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. நண்பா, உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபேக்கான ரிப்போர்ட்னு நினச்சிங்க அப்படின்னா என் சேனலுக்கு போங்க. கிட்டத்தட்ட 850 வீடியோஸ்க்கு மேலே நான் எக்ஸ்பெரிமெண்ட்டாக நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதில் 2 வருஷம் நான் லைவ் ப்ரூஃப் காமிச்சிருக்கேன், லைவ் ப்ரூஃப் கொடுத்துருக்கேன். நைட்டு 11:40க்கு வீடியோ ஷூட் பண்ணி கிட்டத்தட்ட 12:20 12:30 வரைக்கும் வீடியோ எடுத்து கொடுத்துருப்பேன். என்னோடய வெப்சைட் நேம் வந்து MrFood.com. பர் மந்த்துக்கு $1500 $1800 வந்து எடுத்தும் காமிச்சிருக்கேன். ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ரெவன்யூ வருது, எப்படி ஜென்ரேட் ஆகுது, எந்த கண்ட்ரிலேருந்து வருது, எந்த ஆடு யூஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பேஜ் ஆர்பிஎம் இருக்குது, எவ்வளோ சிபிசி இருக்குது, சைடில் எவ்வளோ இஷ்யூஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டே டு டேட் வந்து நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ என் சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் புரியும் நான் என்ன சொல்ல வரேன்றது. ஓகேங்களா. ஏன்னா வந்து பேருக்கு வீடியோ மட்டும் பார்த்துட்டு ஃபேக்கான ரிப்போர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. போய்ட்டு சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நான் ஆட்சன்ஸில் எப்படி போட்டிருக்கேன், எப்படி எக்ஸ்பெரிமெண்ட்டை நமக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம், எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு கமெண்ட்ஸ் போடலாம். ஓகேவா. சரி, இப்போது இந்த டுடே டாலர் ஃபார் டேவுக்கு $1000 வந்திருக்கு இல்லையா, அது வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீப்பாக பார்த்துருவோமா. தென் கீழே பாருங்கள் பேஜஸ் எவ்வளோ இருக்குது, கிட்டத்தட்ட 9170 பேர். ஓகேங்களா. கேன்னு இருக்கு இல்லையா, கேன்னு இருந்தால் எப்போயுமே 1000. ஓகேவா. சரி, இப்போது 9170 பேர் ஃபார் டேவுக்கு வந்திருக்காங்க. நிறைய பேர் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஜ் யூஸ்க்கு வந்து காசு வருமா, இம்ப்ரெஷனுக்கு வந்து காசு வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நண்பா, கூகுள் ஆட்சன்ஸில் மறுபடியும் சொல்கிறேன், இது கூகுள் ஆட்சன்ஸ்க்கு மட்டும்தான் பொருந்துமா தவிர ஆட்சன்ஸ் ரிலவெண்ட்டான 3 கம்பெனி இருக்குது. ஒன்று ஆட்மோப்பு, ஆட் மேனேஜரு, ஆட்சன்ஸ் 360. இது 3த்துக்கு ECBM கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க அமௌண்ட்டு. அதாவது ஆட் கிளிக்கு அமௌண்ட்டு கொடுக்க மாட்டாங்க, இம்ப்ரெஷனுக்கே காசு கொடுப்பாங்க. ஆனால் இப்போ நாம் பார்க்குறது வந்து ஆட்சன்ஸ். இதெல்லாம் 3த்துக்கும் ஆல்டர்னேட்டிவான ஒன்று ஆட்சன்ஸ். இங்கே வந்து ஆட் கிளிக்குன்றது ஒன்று நடந்தால் மட்டும்தான் ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகுமா தவிர எவ்வளோ பேர் வராங்கன்றது முக்கியம் இல்லை, எந்த அளவுக்கு அவங்க குவாலிட்டியாக வெப்சைட்டுக்கு வராங்க. அந்த இப்போ ஒரு 10 பேர் குவாலிட்டியாக வராங்கன்னா கூட அந்த 10 பேருமே ஆர்கானிக்காக சர்ச் பண்ணி உள்ளே வந்து ஒரே கிளிக் ஆடு கிளிக் நடந்தால் கூட ஒரு கிளிக்கு மினிமம் $500 $700 வரைக்கும் அசால்ட்டாக கிடச்சிரும். இதுதான் ஆட்சன்ஸ். புரியுதுங்களா. இதுவே மற்ற பிளாட்ஃபார்ம்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா அது வந்து வேறு மாதிரி இருக்கும். அந்த டாபிக் பற்றி நான் பேசினா கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க. ஸோ இப்போ ஃபுல் நம்ம ஆட்சன்ஸ் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா. சரி, இப்போது பேஜ் யூஸ் பாருங்கள் 9170 அப்படின்னா என்னோடய வெப்சைட்டுக்கு 9170 பேர் வந்திருக்காங்க ஃபார் டேவுக்கு. அதில் கீழே பார்த்தீங்கன்னா கிளிக்ஸ்னு இருக்கு இல்லையா, 117 அப்படின்னா 117 பேர் என்னோடய வெப்சைட்டில் வந்திருக்கிற ஆடை வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க.
அதாவது நம்ம வெப்சைட்டில் அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ பண்ணிருக்கோம்ல, ஒன்று கூகுள் ஆட்சன்ஸில் மானிட்டேஷன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று ஆட்டோ ஆட்ஸ் எனபிள் பண்ணுவோம். அப்படி இல்லையா நம்ம விருப்பத்துக்கு தகுந்த போல் ஹெட்டர் ஃபுட்டர் பாடி செக்ஷன் மோர் தென் நமக்கு கண்டென்ட்டில் எந்தெந்த பேராவில் வரும்னு சொல்லிட்டு நாமளே மேனுவலாக வந்து ரெஸ்பான்ஸ் வேர்டில் ஆடோடைய சைஸ் கொடுத்து க்ரியேட் பண்ணுறதோ அல்லது மேனுவலாக வந்து ரெஸ்பான்ஸ் வேர்டு கொடுக்குறதோ மோர் தென் ஏதோ ஒரு நம்ம ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த பர்டிகுலர் இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆட்ஸ் வந்து நம்ம கோடு க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணோம் இல்லையா. அதே போல் தான் நண்பா என் வெப்சைட்டில் வந்து அவங்க ஆட் வேர்ட்ஸ் கிளிக் பண்ணாங்களோ அல்லது நம்ம வச்சுருக்கிற மேனுவல் ஆட் கிளிக் பண்ணாங்களோ, அவங்க ஏதோ ஒரு ஆடு பொதுவாக கிளிக் பண்ணியிருக்காங்க. அந்த ஆடுக்கு வந்து நமக்கு 117 பேர் ஆடு கிளிக் பண்ணியதால் கிட்டத்தட்ட $1000 நமக்கு சாலிடாக ஃபார் டேவுக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா. சரி, இப்போ உங்களுக்கு டவுட்டாக இருக்கும், அப்போ ப்ரோ பேஜஸில் எவ்வளோ இருந்தாலும் அதுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகாதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம் நண்பா, $1 அதாவது $1 10 பைசா கூட உங்களுக்கு ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆகாது. ஆட்சன்ஸ் ஆடு கிளிக் நடந்தால் தான் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். சரியா. சரி, இப்போது பேஜ் யூஸ் ஏன் வந்திருக்கு, பேஜ் யூஸ் வந்ததால் இந்த ஆடு கிளிக் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருச்சா. சரி, அப்போனா என்ன அர்த்தம், கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் வெப்சைட்டுக்கு ஆளுங்க வராங்க. ஆளுங்க வரது முக்கியம் இல்லை, ஆடு கிளிக் நடந்தால் தான் விளம்பரங்கள் வந்து யாராச்சும் ஒரு யூஸர் தெரியாமல் ஆடு கிளிக் பண்ணால் தான் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். ஓகேவா. சரி, பக்கத்துலேயே பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பாருங்கள். பேஜ் ஆர்பிஎம் எவ்வளோ இருக்குது, கிட்டத்தட்ட $112.32 இருக்குது. அப்படின்னா ஒரு யூஸர் வந்து என்னோடய வெப்சைட்டில் வரக்கூடிய விளம்பரங்கள், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆட் இருக்கு இல்லையா, அவர் வந்து தெரிஞ்சு கிளிக் பண்ணாலும் சரி, தெரியாமல் கிளிக் பண்ணாலும் சரி, எப்படி கிளிக் பண்ணாலுமே கூட $112.32 இந்த பேஜ் ஆர்பிஎம் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு கிடைக்கணுங்க. ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்குதான்னு பார்த்தாச்சுன்னா கிடைக்காது. கீழே பாருங்கள், சிபிசி எவ்வளோ இருக்குது, கிட்டத்தட்ட $8.54 விதத்தில் கிடச்சிருக்கு. நண்பா நல்லா புரிஞ்சுக்கணும், இது வந்து வெப்சைட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஓவராலாக தான் இது காமிச்சிட்ருக்கா தவிர, இதுவே கண்ட்ரி வைஸ் போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னும் போது அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ 117 கிளிக்கு நடந்திருக்கு, 117 × 8 போட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த $1000 ரீச் ஆகாது. கான்செப்ட் புரியுதுங்களா. ஆனால் இதுவே வந்து எந்தெந்த கண்ட்ரியில் அந்த ஆடு கிளிக்கு நடந்திருக்குன்றது நம்ம அதை போய் தனியாக பார்த்தோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து ஒரு கிளிக்கு $30 மினிமமாக $70 வரைக்கும் அசால்ட்டாக நமக்கு கிடச்சிருக்கும். கான்செப்ட் புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு. அந்த கண்ட்ரி நான் காமிக்க முடியும். ஆக்சுவலி நான் ஸ்டார்டிங்காக சொன்னதாக இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோன்னு சொல்லிட்டு, நான் வந்து என்னோடய வெப்சைட் வந்து நான் ஓப்பனாக காமிக்கிறேன் அப்படின்னா, ஒன்று இன்வாலிட் கிளிக் அதிகமாக நடந்து சைட்டை வந்து காலி பண்ணிடுறாங்க. அப்படி இல்லைனா VPN யூஸ் பண்ணி ப்ராக்ஸி யூஸ் பண்ணி சைடில் வந்து வேணும்னே ஆட் கிளிக் பண்ணி அக்கௌண்ட்டு காலி பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை. அது இல்லாமல் வெப்சைட்டில் போட்டிருக்கிற ஆர்டிக்கல் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறது, சைட்டை வந்து மைக்ரேட் பண்ணுறது, க்ளோன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இஷ்யூஸ்க்குள்ளே கொண்டு போய் நிறுத்திடுறாங்க. ஸோ என்னால் டொமைன் நேம் வந்து காட்ட முடியாது. மறுபடியும் சொல்லிட்டு இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் நான் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு தான் பேசிகிட்ருக்கேன். லைஃப் ப்ரூஃப் கொடுக்க முடியாததெல்லாம் என்னால் இல்லை நண்பா, என்னால் கொடுக்க முடியும். உங்கள் லைஃப் ப்ரூஃப்ன்றது வெப்சைட் முதல்ல கொண்டு காமிச்சிருவேன். ஆனால் எனக்கு ஆகாதவங்க காம்படிட்டர்னு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சைட்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ புரிஞ்சுக்குங்க. அதுமாரி உங்களுக்கு ட்ரஸ்டபுளாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லைவ் ப்ரூஃப் போய் பழைய வீடியோஸ்லாம் 1 வருஷம் 2 வருஷம் வீடியோலாம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, போய் அந்த வீடியோ பாருங்கள். எந்த ஆடு வச்சுருக்கேன், எப்படி ரெவன்யூ கிடச்சிருக்கு, எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் கிடச்சிருக்குன்ட்டு A to Z தெளிவாகவே நம்ம 30 நிமிஷம் 40 நிமிஷம் வீடியோ போட்டிருப்பேன். தயவு செஞ்சு ஒரு வீடியோ பார்த்தாலும் முழுசாக பாருங்கள். சரியா. சரி, டாப்பிக்குள்ளே வந்துடலாம். சரி, இப்போது $112.32 வந்து கிடைக்கணும்னு பார்த்துச்சுன்னா கிடைக்காது. சிபிசி எவ்வளோ இருக்குது, $8.54 அப்படின்னா ஒரு யூஸர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் ஆட் கிளிக் பண்ணாங்கன்னா ஆவரேஜ் பண்ணி $8 விதத்தில் நமக்கு வந்து ஆவரேஜாக கிடைக்குதுன்றது அர்த்தம். புரியுதுங்களா. சரி, இப்போது இந்த சிபிசி ஏன் வருது, பேஜ் ஆர்பிஎம் ஏன் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நண்பா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய வெப்சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் US பேஸ் பண்ண டொமைன்ஸ் எல்லாம் நம்ம பில்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபுல்லாகவே வரக்கூடிய டிராஃபிக்கும் சரி, ரெவன்யூவும் சரி, எல்லாமே அந்த கண்ட்ரியில் தான் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டுருக்கு. ஒன்று, இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி எதை பொறுத்த வருதுன்னா கீவேர்ட்ஸுங்க. நாம் என்ன கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், எந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் US, UK, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, அதுபோல் Tier 1 கண்ட்ரியை டார்கெட் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். சரிங்களா. இதில் அதிகமாக ரெவன்யூ வரக்கூடிய கண்ட்ரிஸ்னு வந்து பார்த்திங்கன்னா US, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, இது 4 கண்ட்ரியில் மட்டும்தான் இது வரைக்கும் நான் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டில் அதிகமான ரெவன்யூ கிடச்சதுன்னு பார்த்தாச்சுன்னா இந்த 4 கண்ட்ரிஸ், UK, ஆஸ்திரேலியா, கனடா, இது 4 கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட்டு, பைக் இன்சூரன்ஸ், இது போல் நீங்கள் ICPC ஆர்டிக்கல் போட்டால் மட்டும்தான் இந்த அளவுக்கு ஒரு ரெவன்யூ எதிர்பார்க்க முடியும். அதை விட்டுட்டு நான் டெக்னாலஜி ரிலவெண்ட்டாக போடுறேன், ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ரிலவெண்ட்டாக போடுறேன், அதுபோல் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நேச்சர்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. அது மைக்ரோ நேச்சர்ஸாக இருக்கலாம் அல்லது மல்டி நேச்சர்ஸ், எதெல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணிக்கோ, எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு ரெவன்யூ எதிர்பார்க்குறீங்க, அதாவது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இன்கம் எதிர்பார்க்குறீங்க,
வரக்கூடிய யூசர்ஸ் ஒரு 300 பேர் 500 பேராக இருந்தால் கூட ஒரு கிளிக்கு நல்ல ரெவன்யூ வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இதுக்கான ரிசல்ட்டை வந்து எதிர்பார்க்க முடியும். அதை விட்டுட்டு நான் எனக்கு அதெல்லாம் வராது ப்ரோ, எனக்கு இன்சூரன்ஸ் பற்றிலாம் நான் ஆர்டிகல்ஸ் வந்து மேக் பண்ணுற டைம் கிடையாது, எனக்கு தெரிஞ்சதை வந்து பிளாகிங் தான், நான் வந்து ரிலவெண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா சிபிசி கம்மியாக இருக்கும், வரக்கூடிய ரெவன்யூமே கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம சொல்ல தான் முடியும் நண்பா, எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி நமக்கு வரக்கூடியது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்ல தான் முடியுமா தவிர நம்ம எது சொல்கிறது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஸோ புரிஞ்சுக்குங்க. சரி, இப்போது நமக்கு ஆவரேஜாக சிபிசின்றது $8.54. இப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் என்ன சொன்னவங்க கூட ஸ்டார்டிங்கு எல்லாமே நம்ம வந்து யூஎஸ் பேஸ் பண்ண டொமைன் தான் வச்சுருக்கோம். அந்த கண்ட்ரியில் தான் யூசர்ஸ் வந்துட்டுருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? சரி, இப்போ வந்து அந்த கண்ட்ரிலேருந்து இப்போது வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ளே என்ன ஆச்சு, இப்போ சிபிசி ஓவராலாக $8.84 விதத்தில் நம்ம இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? இதுவே அந்த கண்ட்ரி பேஸ் பண்ணி பர்டிகுலராக நம்ம டார்கெட் பண்ணி உள்ளே போய் ஆடு கிளிக்கில் செக் பண்ணோம்னா வச்சுக்கோங்களேன், அந்த இடத்த ஒரு கிளிக்கு $80 இருக்கும், $60 இருக்கும், அந்தமாரி கரெக்டான சிபிசி பார்க்க முடியும். புரியுதுங்களா? உங்கள் கிட்ட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இருக்குன்னா கண்ட்ரி வைஸ் நீங்கள் தனியாக கிளிக்ஸ் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஓகேவா? சரி, இந்த பேஜ் ஆர்எம் சிபிசி இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி வருதுன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ நான் ஒர்க் பண்ணது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். மினிமம் சிபிசி அந்த ஒவ்வொரு கீவேர்ட்ஸ்க்கும் $150 அதிகபட்சம் $350, ஒரு சில கீவேர்ட்ஸுக்கு $700 கூட இருக்கும் சிபிசி. ஸோ நல்ல ரெவன்யூ வந்துட்டுருக்காங்க. மெயின் ரீசன் இது தான். சரியா? சரி, பக்கத்தில் இம்ப்ரெஷன் வந்து பாருங்கள், 24,410 இம்ப்ரெஷன் வந்து இருக்குது. நண்பா மறுபடியும் சொல்கிறேன், கே போட்டிருக்கு அப்படின்னா அது வந்து 1000 நமக்கு வந்து கணக்கு எடுத்துக்கணும். புரியுதா? சரி, இந்த 24,410 இம்ப்ரெஷன் வர்றது மூலிமா ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுமானா கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகாது. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆடு கிளிக் நடந்தால் தான் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். ஸோ மறந்துடாதீங்க. இப்போது இம்ப்ரெஷன் மூலிமா நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வரக்கூடிய யூசர்ஸ் வந்து எவ்வளோ நேரம் இருக்காங்க, எவ்வளோ டியூரேஷன் இருக்காங்க, அந்த டைமிங் தான். ஓகேங்களா? இப்போது 9,117 பேர் ஒரு குவாலிட்டியான ஒரு யூசர் நம்ம வெப்சைட்டுக்கு வராங்கன்னா, 1000 பேர் வராங்கன்னா 6,000 இம்ப்ரெஷன் நமக்கு வந்து கிடைக்கணும் மினிமமாக. ஆனால் நமக்கு 9,000 பேர் வந்திருக்காங்க. ஆனால் வந்திருக்க இம்ப்ரெஷன் எவ்வளோ தெரியுமா? வெறும் 24,410 இம்ப்ரெஷன் தான் கிடச்சிருக்கு. அப்படின்னா வெப்சைட்டுக்கு வராங்க, வந்த வேகத்திலே வெளியே போயிடறாங்க, ஒரு 5 செகண்ட் கூட இல்லைன்னு அர்த்தம். இப்படிலாம் இருக்குது அப்படின்னா ஒரு 2-3 பேமெண்ட்டு தான் நம்ம ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் உங்கள் ஆட்சன்ஸ் கொண்டு க்ளோஸ் ஆகி போயிடும். ஸோ புரிஞ்சுக்கிங்க நான் என்ன சொல்ல வரேன்றது. புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். சரியா? டிராஃபிக்கு கம்மியாக இருக்குது, அதாவது டிராஃபிக் அதிகமாக இருக்குது, இம்ப்ரெஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னா வெப்சைட்டுக்குள்ளே ஆளுங்க இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கான வேலைகள் என்னவோ நீங்கள் ப்ராப்பராக பார்த்துக்குங்க பேக்ஹேண்டிலிருந்து. புரியுதுங்களா? சரி, இம்ப்ரெஷன் மூலிமா அமௌண்ட் வருமானம் வராது. கீழே சிபிசி சாரி பேஜ் சிடிஆர் பாருங்கள், 1.27% இருக்குது. இப்போதைக்கு சைட் வந்து 100% சேஃப் ஜோனில் இருக்குது நண்பா. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஜ் சிடிஆர் வந்து 10க்கு மேலே போகவே கூடாதுங்க. 10க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம வெப்சைட்டுக்கு ஆட் லிமிட் விழுந்துடும். ஆட் லிமிட் விழுந்துருச்சு அப்படின்னா ஆட்சன்ஸில் வந்து ஆட் ஷோ பண்ண மாட்டாங்க. மினிமம் ஒரு 1 மந்த்துக்கு சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிற மாதிரி ஆடே ஷோ பண்ண மாட்டானுங்க. புரியுதுங்களா? ஸோ பேஜ் சிடிஆர் 10க்கு மேலே போகக்கூடாது. அது எப்படி ப்ரோ பேஜ் சிடிஆர் 10க்கு மேலே போகாமல் நம்ம மெயின்டைனிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நண்பா இது நான் சொல்லலை, கூகுளோடைய அஃபிஷியலாக அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜஸ்லேயே இருக்குது. தென் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லையுமே நான் சொல்கிறேன், உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து ஃபார் டேக்கு வந்து ஒரு 250 பேர், ரொம்ப மினிமமான யூசர்ஸ் சொல்கிறேன், 250 பேர் வராங்கன்னா 2 ஆடு கிளிக்கு நடக்கணும். புரியுதா? என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லணும்னா 250 பேர் வராங்கன்னா ஒரு 5 ஆடு கிளிக்கு நடக்கலாம். 5லாம் அதிகம். ஒரு 1000 பேர் உங்கள் வெப்சைட்டுக்கு வராங்கன்னா அதிகபட்சம் ஒரு 50 ஆடு கிளிக்கு நடக்கலாம். சிடிஆர் 5% இருக்கும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ அக்யூரேசியான டேட்டா வேணும் அப்படின்னா 1000க்கு 4 கிளிக்கு இதுதான். இல்லை எனக்கு வந்து ஓரளவுக்கு 10% மெயின்டைனிங் ஆனால் போதும், பட் ஆடு கிளிக்குமே அதிகமாக இருக்கணும் அப்படின்னா 1000 பேருக்கு 50 ஆடு கிளிக் விதத்தில் உங்களுக்கு நடந்துச்சுன்னா 5% பேஜ் சிடிஆர் இருக்கும். ஸோ அது மூலிமா சைடு சேஃபாகவும் இருக்கும். புரியுதா? சரி, இப்போது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இதை லாஸ்ட்டு 7 டேஸ்க்கான பர்சன்டேஜ் மட்டும் நான் உங்களுக்கு பின் பண்ணி வச்சுருக்கேன். இதை மட்டும் ஓரளவுக்கு பாருங்கள். ஏன்னா இதை பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். இதில் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் வந்து 2 விதமான ரிப்போர்ட் நான் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே டைமிங் தான் நண்பா. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படின்றதான். ஏன்னா வந்து இதில் டைமிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைமிங்கில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடாதுங்க. 2 விதமான ரிப்போர்ட் இருக்குது. இது ஒரு ரிப்போர்ட்டு, இது ஒரு ரிப்போர்ட். ஓகேங்களா? இந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஏன்னா இது நான் சொல்ல வரேன் அப்படின்னா, எத்தனை அக்கௌண்ட் இருக்குன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். நாம் வந்து ஒரே டொமைனில் வந்து ஒர்க் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? நமக்கு வந்து மல்டிபிள் டொமைன்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா வந்து ஒரு டொமைனில் வேலை செஞ்சோம்னா வச்சுக்கோங்களேன், அந்த டொமைன் நாளைக்கே வந்து சஸ்பெண்ட் ஆகிடலாம், அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்து க்ளோஸ் ஆகிடலாம். ஆனால் நம்ம வந்து மல்டிபிள் டொமைன்ஸ் பேக் ஹேண்டில் பண்ணுறதால நம்மளால் ஈஸியாக வந்து ரிப்போர்ட்டும் கொடுக்க முடியுது, உங்களுக்கு வந்து புரிய வைக்கவும் முடியுது என்னால். அதை தான் ரீசன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இப்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரிப்போர்ட்டில்
ஃபுல்லாகவே டெஸ்க்டாப்பில் இருந்தால் நமக்கு ரெவன்யூ அதிகமாக கிடச்சிருக்கும். புரியுதுங்களா? தென் நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்டை எடுத்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்பயும் புரியும். ஃபோன்லேருந்து அதிகமாக ரெவன்யூ கிடச்சிருக்கா, இல்லை டேப்லெட்டு மொபைல்னு சொல்லிட்டு முதல்ல எல்லாமே உங்களுக்கு இருக்கா தெளிவாக காமிச்சிருக்கேன். ஏன்னா இப்போ அதை ரிப்போர்ட்டு காட்டல அப்படின்னா நீங்கள் அதையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க. ஏன்னா அதில் 0 லாஸ்ட் பேமெண்ட் எல்லாமே வேறையாக இருக்கும். ஏன்னா ஒரே அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்றதுக்காக அது கொஞ்சம் காமிக்கல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன். புரியுதுங்களா? ஸோ புரிஞ்சுக்குங்க. இதை மீறி உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி விடுறேன். இல்லை ப்ரோ நீங்கள் காட்டுறது 100% ஃபேக்கான ரிப்போர்ட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஒன்றும் சொல்ல முடியாது நண்பா. ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கு அப்படின்னா நான் சொல்கிற மெத்தடில் நீ ஆர்டிக்கல் போட்டு கரெக்டாக நீ டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ரிசல்ட்டு, இல்லைனா இல்லை. அதுக்குன்னு ஒரு டவுட் வந்தாலும் உங்களுக்கு அப்போ என்ன ப்ரோ சொல்ல வரீங்க, யூஎஸ் பேஸ்டு டொமைன் தான் வாங்கி ஒர்க் பண்ணோம்னா அப்படி கிடையாது. இப்போது நமக்கு யூஎஸ் கண்ட்ரிலேருந்து ஆடுகளுக்கு நடந்தால் தான் ரெவன்யூ அதிகமாக வருது அப்படின்னா டக்குன்னு ட்ராக் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம யூஎஸ் கண்ட்ரியில் பேஸ் பண்ணி டொமைன் வாங்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இதுவே .com வச்சுருக்க, .net வச்சுருக்க, .org இந்தமாரி இன்டர்நேஷ்னல் டொமைன் நீ எந்த டொமைன் வச்சுருந்தாலும் சரி, பேக் லிங்க்ன்றது ஒன்று நீ போடாமல் விட்டுட்ட அப்படின்னா உன் ஆர்டிக்கல் ரேங்க் ஆகாது. சீக்கிரமாக ரேங்க் ஆனால் தானே டிராஃபிக் உள்ளே வருவாங்க. கான்செப்ட் புரியுதா? ஆனால் அதுவே நம்ம இப்போ .in டொமைன்லாம் நீ வச்சுருக்க அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே ஈஸியாக ரேங்க் ஆகிடும். அதே போல் தான் யூஎஸ் கண்ட்ரி பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போனோம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைனில் ஒர்க் பண்ணுறது மூலிமா ஷார்ட் அண்ட் டைமில் நம்ம ரேங்க் பண்ணி கொஞ்சம் ஈஸியாக மேலே வந்துடலாம். அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? தென் இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ளே வரும். இப்போது பிகினராக இருந்து இவ்வளோ நேரம் நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறது எப்படி ஃபார் டேக்கு இவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எப்படி வருது, ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு தெரியணும் இல்லையா? இப்போ இந்த வீடியோஸ் நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா யூடியூப்கார எனக்கு காசு கொடுப்பான். கான்செப்ட் புரியுதா? ஸோ மானிட்டேஷன் இருக்குது அப்படின்னா ரெவன்யூ வரும், இல்லைனா ரெவன்யூ வருது ஒன்று. இப்போது இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒரு பிளாட்ஃபார்ம் எது, யூடியூப்பில் ரெவன்யூ கொடுக்குறாங்களா அந்த பிளாட்ஃபார்ம் எதுனா ஆட்சன்ஸ். அதனுடைய ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா பிளாகிங். சரிங்களா? இப்போது உங்களுக்கு ஏதாவது வெப்சைட் பில்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக ஹையர் பண்ணலாம். ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 11,000 சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஆன்லைன் கிளாஸோட 15,000, ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸோட லைசன்ஸ் கீயோட 18,000 நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வேர்ட்பிரஸ் வெப்சைட் பில்ட் பண்ணணும் அப்படின்னா 1 இயருக்கு ஹோஸ்டிங் டொமைன் நம்ம ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். லைஃப் லாங் சப்போர்ட்டும் நம்மக்கிட்ட இருக்கும். ஓகேங்களா? வெப்சைட் பில்ட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக என்ன ஹையர் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். மெசேஜ்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை நண்பா. எது டவுட்டாக இருந்தாலும் சரி, மோர் தென் எனி டவுட்ஸாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா, கால் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஆன்சர் கிடச்சிரும். சரியா? ஸோ உங்களுக்கு வேர்ட்பிரஸ் வெப்சைட் பில்ட் பண்ணணும்னா அமௌண்ட்டு பே பண்ணி நீங்கள் சைடு பில்ட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ நான் ஒரு பிகினராக இருக்கேன், இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கேன், முதல் நீ எந்த ரீசன் சொன்னாலுமே சரி, வித் ₹1 கூட நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு கற்றுக்கணும் அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் எது அப்படின்னா பிளாகருங்க. ஓகேங்களா? பிளாக்ஸ்பெட் டொமைனில் வரக்கூடியது. பிளாகர்னால் என்னன்றதை நீங்கள் யூடியூப்லேயே போட்டு பாருங்கள். அதர் யூடியூபர்ஸ் யாராச்சும் போட்டிருக்கலாம். அப்படின்னா நாம் பெய்டு சர்வீஸை எல்லாமே இங்கே ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தா யாருமே அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட நம்ம ₹1 வாங்குறோன்னும் போது நீங்கள் அதை வேல்யூ ஃபார் மணின்ற விதத்தில் ப்ராப்பராக லேர்ன் பண்ணுவீங்க, ப்ராப்பராக கற்றுப்பீங்க. அதுக்காக சொல்ல வரேன். ஓகேங்களா? சரி, டாபிக்குள்ளே வந்துடலாம். இப்போது வித்தவுட் அமௌண்ட்டில் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா பிளாகர் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சைடு. நான் ரேங்காக லேட் ஆகுமே தவிர பேசிக் மோர் தென் ஒரு 20% நம்ம கற்றுக்க முடியும். பிளாகரில் நீ ஒரு 2 to 3 month ஒர்க் பண்ணுற அப்படின்னா வேர்ட் ப்ரெஸ்ன்றது ஒரு அளவுக்கு ஐடியா கிடச்சிடும் பேக் எண்டில். ஏன்னா பிளாகர் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீன்றதால நிறைய அட்வான்ஸ் லெவல் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. வேர்ட் ப்ரெஸ்ன்றதால நம்ம எடுத்தோடனே நம்ம காசு கொடுத்தா பில்ட் பண்ண போகிறோம், ஹோஸ்டிங் டொமைன் வாங்க போகிறோம். ஸோ அதில் நமக்கு தேவையான சாஃப்ட்வேர் போட்டுக்கலாம், ப்ளகின் போட்டுக்கலாம். நம்ம சைட்டை நமக்கு பிடிச்ச மாரி கஸ்டமைஸ் பண்ணுறது தான் வேர்ட் ப்ரெஸ். ஓகேங்களா? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா இப்படி தான் சொல்லி ஆகணும், வேறு வழியில். ஸோ உங்களுக்கு வெப்சைட் பில்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஏன்னா வெப்சைட் இருந்தால் தான் இந்த மாரி ரெவன்யூ எடுக்க முடியும். யூடியூப் சேனல் எடுக்க முடியாது. போகுதுமா? சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெப்சைட் ஆட்சன்ஸ் அப்ளுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. சரிங்களா? கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் 1 நாள் 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட 3 yearsக்கு மேலே ஆட்சன்ஸை நம்ம ரிப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சோமோ அன்றிலிருந்து இன்னி வரைக்கும் நம்மக்கிட்ட எல்லா சர்வீஸ் நம்ம எந்தெந்த சர்வீஸ் குவாலிட்டியாக பண்ணுறோமோ அதுதான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அன்றைக்கி வச்சுட்டு இன்றைக்கி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏஐ கண்டென்ட் அப்படின்னு நினச்சிருவீங்க. நம்மக்கிட்ட அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி எல்லாமே பக்காவாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். ஓகேவா? ஆட்சன்ஸ் அப்போ ஒரு கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. 1500 words மினிமமாக இருக்கும். 100% யூனிக்காக இருக்கும். ஆட்சன்ஸ் அப்பில் 100% கேரண்டியும் கொடுக்கலாம். அதே சமயத்தில் நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கல் 100% ரேங்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் ரைட்டிங் ஆட்சன்ஸ் அப்ளுக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக ஹையர் பண்ணுங்கள். ஃபார் ஆர்டிக்கல் 150 மினிமம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதே போல் ஐசிபிசி ஆர்டிக்கலுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி கூகுள் அட்சன்ஸில் மானிட்டேஷன் வாங்கிட்டு ரெவன்யூ கம்மியாக வருது, மோர் தென் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி ரெவன்யூ நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருப்போம். அதாவது எங்கிட்ட ஒரு 50 ஆர்டிக்கல் வாங்கி போகிறோன்னா உனக்கான பேஜ் சிபிசி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுது, நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். சரியா? அது போக முக்கியமாக பேக்லிங்க் சர்வீஸ் இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன் நண்பா, இந்த அளவுக்கு ரெவன்யூ வேணும்னா வெப்சைட்டுக்கு மினிமம் 1 லட்சத்துலேருந்து 5 லட்சம் பேக்லிங்க் தேவைப்படும். ஏன்னா அந்த அளவுக்கு பேக்லிங்க் இருந்தால் தான் இந்த அளவுக்கு ஆர்கானிக்காக டிராஃபிக் உள்ளே வரும். ஓகேவா?
அப்போ என்ன ப்ரோ சொல்ல வரீங்க, பேக்லிங்க் இல்லாமல் வெப்சைட்டுக்கு டிராஃபிக்கே வராதுன்னா 10 பேர் வந்தால் ஏற்றுப்பேன், 100 பேர் வந்தால் ஏற்றுப்பேன். ஃபார் டேவுக்கு 5000 10,000 பேர் ஃபார் டேவுக்கு வரணும் அப்படின்னா எந்த வெப்சைட்டுமே பேக்லிங்க்குன்றது அந்த இடத்துல இல்லாமல் உள்ள டிராஃபிக் வரவே வராது. புரியுதா? சரியா? ஸோ பேக்லிங்க் வந்து குவாலிட்டியாக பண்ணணும் அப்படின்னா 1000 பேக்லிங்க்கு 2000 வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். யூஸருடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் நம்ம சார்ஜ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டொமைன் அத்தாரிட்டிக்கான சர்வீஸ் அவைலபிள் இருக்குது, டொமைன் ரேட்டிங்கான சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. மினிமம் ஒவ்வொரு சர்வீஸ் வந்து 5,000 ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா? டொமைன் அத்தாரிட்டி 50 வரைக்கும், ஸ்பேம் ஸ்கோர் 1% நம்ம வச்சுட்டு பண்ணி கொடுப்போம். டொமைன் ரேட்டிங் அதுவுமே 50, ஸ்பேம் ஸ்கோர் 1 தான் இருக்கும். ஓகேங்களா? நம்மளால் வந்து ஸ்பேம் ஸ்கோர் இருக்கணும் அப்படின்னு எதுவும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா டொமைன் அத்தாரிட்டியும் தேவை, டொமைன் ரேட்டிங்கும் தேவை. இந்த அளவுக்கு ரெவன்யூ வேணும்னா, ஏன்னா எல்லாமே கூகுளுக்கு வந்து ட்ரஸ்டபுளாக காட்டுறதுக்காக தான் நம்ம எத்தனையும் நம்ம பண்ணுறோம் முன்னாடி. புரியுதுங்களா? அது போக எஸ்இஓ சர்வீஸ், ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, ஐடாட் எஸ்இஓ, கிரேடாட் எஸ்இஓ, அந்தமாரி மோர் தென் எவ்வளவோ எஸ்இஓ இருக்குது. ரொம்ப டேஞ்சரஸான எஸ்இஓலாம் பிளாக்ட் எஸ்இஓ, அந்தமாரி அட்வான்ஸ் லெவல் எஸ்இஓ முதல்ல நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். பிகினர்லாம் வந்து எனக்கு ப்ரோ நீங்கள் எதோ சொல்கிறீங்க எனக்கு எதுவும் புரியல அப்படின்னா உங்களுடைய மென்டாலிட்டி, உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உங்கள் லெவலுக்கு இறங்கி நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? அது போக ப்ரீமியம் டெம்ப்ளேட் வந்து நம்ம சேல்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதாவது சேல்ஸ்னால் நம்மக்கிட்ட இருக்குது, அது லோ ப்ரைஸில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஜஸ்ட் ஃபார் 1000 ரூபா தான் ப்ரீமியம் டெம்ப்ளேட் வித் லைசன்ஸ் கீயோட அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? 1 இயர் அப்டேட்டோட. ஓகேவா? அது போக எஸ்இஓ சர்வீஸு, ஏடிஎக்ஸ் அப்ரூவல் சர்வீஸு, அது போக நிறைய இருக்குது நண்பா. சர்வீஸில் 250க்கு மேலே இருக்குது. டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சர்வீஸ் எது வேணாலும் சரி, வெப்சைட் சம்மந்தமாக ஏடு செட் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. டக்குன்னு சொல்ல வரல, ஏன்னா ஆவரேஜாக 25 மினிட்ஸ்க்கு மேலே நான் பேசிட்டேன். சரிங்களா? ஸோ எனி சர்வீஸ் வெப்சைட் சம்மந்தமாக எந்த சர்வீஸ் இருந்தாலும் கால் பண்ணுங்கள், நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. அது இல்லாமல் நான் எங்கிட்டேருந்து நீங்கள் எந்த சர்வீஸ் இருந்தாலும் 100% குவாலிட்டிக்கு நாம் கேரண்டி. ஓகேவா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை நண்பா. மறக்காமல் மறுபடியும் ஒன்று சொல்கிறேன் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி, ஃபார் டேவுக்கு 9 ஆர்டிக்கல் அளவுக்கு ரெவன்யூ வரணும்னா மாதத்துக்கு 300 ஆர்டிக்கல் மினிமம் பப்ளிஷ் ஆகிருக்கணும். ஃபார் இயருக்கு 3000 ஆர்டிக்கல் மேலே பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். ஒன்று, இது நான் சொல்கிறது ரெக்குவயர்மெண்ட் எல்லாமே நீங்கள் அக்செப்ட் பண்ணி ப்ராப்பராக வேலை செஞ்சால் தான் இந்த அளவுக்கு ரெவன்யூ வரும். அது போக நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு ஆர்டிக்கலுக்கும் மினிமமாக ஒரு 100லேருந்து 200 பேக்லிங்க் தேவைப்படும். 3000 ஆர்டிக்கல்லாம் கணக்கு பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அதுவே எங்கேயோ வந்து நின்று போயிடும். புரியுதுங்களா? ஸோ பிகினர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கிட்ட காசு கொடுத்து பண்ணாலும் சரி, தெரிஞ்சோ தெரியாமல் காசு கொடுத்து மற்றவங்ககிட்ட ஏமாந்துடக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன். மினிமமாக நீங்கள் கற்றுக்கிறதுக்கே நீங்கள் கற்றுக்கிறதுக்கே 6லேருந்து 1.5 வருஷம் டைம் எடுத்துக்கும். வெப்சைட்னா என்ன, எப்படி ஆர்டிக்கல் போடுறது, எப்படி எஸ்இஓ பண்ணுறது, ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, ஐடாட் எஸ்இஓ, கிரேடாட் எஸ்இஓ, அது போக நம்மளுடைய காம்படிட்டர் யார், கீவேர்டு எப்படி ரிசர்ச் பண்ணுறது, எப்படி கீவேர்டு டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணி ஆர்டிக்கல் மேக் பண்ணுறது, அது போக டெம்ப்ளேட்டு, அது போக பின்னாடி இருக்கிற ஜாவாஸ்கிரிப்ட்லாம் கிளியர் பண்ணி எப்படி வெயிட்லெஸ்ஸாக வச்சுட்டு சைடு ரேங்க் பண்ணுறது, நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு வெப்சைட்னா எடுத்துக்கிட்டோன்னா வச்சுக்கோங்களேன், அது கடல் மாதிரி. ஓகேங்களா? நாம் எப்படி ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கான அவுட்புட்டு தான் பேக் எண்டில் வரும். எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், வெப்சைட்டில் லேர்ன் பண்ணவே முடியாது. நீங்கள் வந்து ஒரு கேட்கலாம், நான் ஏன் உனக்கு காசு கொடுக்கணும், நீ எனக்கு வந்து காசு வாங்கிட்டு சொல்லித்தர, ஃப்ரீயாக சொல்லித்தர மாட்டேன்னா, நான் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டதெல்லாம் நான் எப்படி ஃப்ரீயாக சொல்லி கொடுப்பேன்? அதாவது சொல்லணுன்னா ஃப்ரீயாக சொல்லலாம், இங்கே ஃப்ரீனாவே எதுக்கும் வேல்யூவே இல்லாத போயிடுது நண்பா. புரியுதுங்களா? இது என் விருப்பம். ஓகேங்களா? நான் ஒரு ஃப்ரீலான்சராக எனக்கு இந்த அமௌண்ட்டில் சொல்லித்தர முடியும் அப்படின்னா அது ஓகே. நீ வந்து ஆர்டர் எடுன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் ஆர்டர் எடுத்து பண்ணி ஆகணும்னு எந்த விதத்தில் கம்பல் கிடையாது. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணாலும் சரி, அக்செப்ட் பண்ணாமல் போனாலும் சரி, எனக்கு இதை பற்றி கவலை கிடையாது. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் மற்றவங்க யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க. புரியுதுங்களா? ஏன்னா நீ இப்படி ஒர்க் பண்ணுன்றது நான் சொல்கிறேன் அப்படின்னா என்னுடைய கிளைண்ட்ஸான சப்ஸ்கிரைபரான உங்களுக்கு நான் சொல்லாமல் வேறு யார் சொல்லுவா? சரியா? நான் சொல்கிற ரூட்டை பைபாஸ் பண்ணி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ரூட் உங்களுக்கு கிளியராக இருக்கும். இல்லை நான் வந்து மற்றவங்க சொல்கிற மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஏதோ ஒரு ஆர்டிக்கல் போட்டு நீ ட்ரை பண்ணுறேன்னா கடைசி வரைக்கும் நீ இப்படி தான் பண்ணிகிட்ருக்கணும். ஷார்ட் அண்ட் டைமில் ஆன்லைனில் ஏர்ன் பண்ண முடியாது. ஓகேவா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். பை பை நண்பா.